கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம் அப்படின்னா எது சார்? கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே சூரியன், அதே புதனும், குருவும் தான். ஏன்னா இந்த 4 மூலை இருக்குல்ல. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 மூலைக்கும் புதனும், குருவும் தான் அதிசுப கிரகமா வருவாங்க. ஸோ கன்னியா ராசி, கன்னியா லக்னம் பிறந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு புதன் திசையும், குரு திசையும் நடைமுறைக்கு வருதோ, அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்த அவங்க அனுபவிக்க முடியும். அந்த திசாபதிகள் வரும்போது முதல் தர ராஜயோகத்த அவங்க வந்து அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்லாம, புதனுக்கான பரிகாரங்கள் சொல்லக்கூடிய படிக்கிற குழந்தைங்களுக்கு பேனா பேனா, நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் குடுக்குறதும், அதே மாரி அ வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் பண்றதும், மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸ தானமா குடுக்குறதும், குரு பகவான் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றதும், புதனுக்கு பிடிச்ச பெருமாள் வழிபாடு பண்றதும் வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில பிறந்தவங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிகமா பச்சை கலர் ட்ரெஸ்ஸ யூஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பச்சை கலர நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, வாழ்க்கையில மேல மேல போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். நெறைய பேர் இத யூஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருக்காங்க. இன்னொரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்லி நம்மலாம் கேட்டுருப்போம். ரொம்ப ஃபேமஸான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்த சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்க. இல்லன்னா காதால கேளுங்க. ரெகுலரா பண்ணுங்க. வெற்றி உங்கள தேடி வரும்.